ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் 2023ஆம் ஆண்டு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் கலவரத்தில் முடிந்தது. துப்பாக்கி சூடு, கத்திக்குத்து, வீடுகள் எரிப்பு, பெண்கள் பலாத்காரம் என பல வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. இதையடுத்து அங்கு கலவரத்தை ஒடுக்கி அமைதியை நிலைநாட்டும் பணியில் துணை ராணுவ படை ஈடுபடுத்தப்பட்டது. நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வரும்போதெல்லாம் மீண்டும் ஆங்காங்கே கலவரம் வெடிக்க துவங்கும். இப்படியே 1.5 ஆண்டுக்கு மேலாக மணிப்பூரில் நிலைமை இருந்தது. இதனால் முதல்வர் பைரன் சிங் கடந்த மாதம் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுதும் துப்பாக்கி ஏந்திய போலீசார், துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் தலைமையில் 6 நீதிபதிகள் அடங்கிய குழு வரும் 22ஆம் தேதி மணிப்பூரில் கள ஆய்வு செய்ய உள்ளனர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், சுந்தரேஷ், விஸ்வநாதன், கோடீஸ்வர் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் தலைவரான கவாய் தலைமையிலான இந்த குழு மணிப்பூரின் அனைத்து மாவட்டங்களிலும் சட்ட உதவி மையங்கள் அமைப்பதை உறுதி செய்யும். மணிப்பூர் மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம், சட்ட உதவிகள் கிடைப்பதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும். அரசின் நலத்திட்டங்கள், சுகாதாரம், பென்ஷன், அடையாள ஆவணங்கள் கிடைத்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மாவட்டந்தோறும் அமைக்கப்படும் சிறப்பு மருத்துவ முகாம்களில் சென்னையை சேர்ந்த 25 டாக்டர்கள் மணிப்பூர் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளனர். ஏற்கனவே மாநில சட்ட சேவை ஆணையத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 273 சிறப்பு முகாம்கள் மூலம் அடையாள ஆவணம் சரிபார்ப்பு, தொலைந்து போன சான்றிதழ்கள் வழங்கல், இடம்பெயர்ந்தவர்களை கண்டறிதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த பணிகளை தேசிய சட்ட சேவை ஆணையம் மேற்பார்வையிட்டு மணிப்பூர் மக்களுக்கு கூடுதலாக உதவிகள் வழங்கும் பணியை மேற்கொள்ளும்.